இன்னைக்கு வீடியோவில் சீஸி சிக்கன் மோமோஸ், ஸ்பைசி மோமோஸ் சட்னி, லோ கலோரி மைனஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். வாட்டரில் கொஞ்சமாக சால்ட்டு கலந்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மைதா டோவை எப்பயுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் டோ வந்து சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு ஹாஃப் கேரட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 பீன்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் சில்லியும் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் ஆஃப் சிக்கனை நல்லா அரைச்சி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மோமோஸோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கூட நம்ம மோமோஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நார்மல் மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம இங்கே சீஸி மோமோஸ் பண்ணுறனால நான் மோசரல்லா சீஸு 2 க்யூப்ஸ் எடுத்துருக்கேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கேரட் சாப் பண்ணியிருக்க மாதிரி சாப் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிப்பேன். இப்போது ரஃப்பாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோமோஸ்க்கு ஏற்ற மாதிரி மாவை குட்டி குட்டி பால்ஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம குட்டி சைஸு பூரிக்கான மாவு மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மோமோஸை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன் மோமோஸ் எல்லாத்தையும். வாங்க இப்போ மயோனஸ் கலோரி டெஃபிசிட்டாக எப்படி பண்ணலன்றதை பார்க்கலாம். ஒரு பாயில்டு எக்ஸோட ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட 3லேருந்து 4 துண்டு அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா அவ்வளோதான், மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மோமோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பூண்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, 15லேருந்து 20 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிரும். மோமோஸை இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன். உள்ளே எவ்வளோ சீஸியாக இருக்குன்றதை பார்த்தாலே தெரியுது. அவ்வளோதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சீஸி சிக்கன் மோமோஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்றதை பார்த்தாச்சு. இனி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.